சர்வசக்திக்கு என் வணக்கம். கார ஜோதிடம் திருஞான சம ஜோதிடம் வார்த்தை அடிப்படை ஜாதக பலன் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். இந்த ஜாதக பலன் அனைத்து உண்மை. எப்படி ஆண்டோர்கள் ஜாதகம் பார்க்க பலன்களை எப்படி அமைத்தார்களோ சாணத்தை அடிப்படையில், அதுபோலத்தான் நான் உருவாக்கப்பட்ட அந்த எண்களின் சோதிடமும் சாணத்தை அடிப்படையில் உண்மையாக ஆய்வு செய்து சொல்லப்பட்டு வருகின்றேன். இந்த எண்கள் மூலமாக அனைத்தும் வார்த்தையில் உண்மையாக சொல்லப்பட்டு வருகிறது. நான் உருவாக்கப்பட்ட எண்ணிலும் அனைத்து உண்மை. அதாவது கொல்லிக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண்ணிலும் 3, 1, 5 இதெல்லாம் கூட்டாக 9. கொல்லிக்கு விதியின் 9. கொல்லி வைக்கிறாங்களே அதான். ஆனால் கொல்லிக்கு விதியின் 9. அடுத்ததாக மாவு சட்டிக்கு 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய எண்ணிலும் 8, 7, 3, 2, 6 இதெல்லாம் கூட்டாக 26. அது கிரகத்தால் கழிச்சிட்டாக மீதி 8 மாவு சட்டி. அடுத்ததாக நெய்ப்பந்தத்துக்கு 6 எழுத்து. அந்த 6 எழுத்துக்குரிய எண்ணிலும் 2, 8, 9, 5, 7, 7 இதெல்லாம் கூட்டாக 38. அதோடைய விதி என்பது 2. அப்போ நெய்ப்பந்தம் என்பது அதோடைய விதியின் 6ஆம் இடத்து பலன். மாவு சட்டி 8ஆம் இடம், நெய்ப்பந்தம் 2ஆம் இடம். பார்த்தீங்களா எப்படி அமைந்திருக்கிறது, எந்தெந்த பலன் எந்தெந்த சாணத்தை அமைந்திருக்கிறது. இந்த தமிழ் எழுத்துக்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பலனும் ஒரு தங்கக்கட்டி போல, ஒரு வைரம் போல, மாணிக்கம் போல அமைந்துள்ளது. ஒவ்வொரு வார்த்தை அடிப்படை ஜாதக பலன் என்பது சொல்ல முடியாத அளவுக்கு இது அமைந்துள்ளது. ஒவ்வொரு பெயருக்கும் பலன்கள் சரியாகவே அமைந்துள்ளது. சாணத்து அடிப்படையில் எந்த வார்த்தை சரியாக அமைதோ அந்த சரியாக அமைந்துள்ளது. அந்த சாணத்து அடிப்படையிலே வார்த்தை சரியாக அமைந்தது போல மனிதர்களுடைய வைக்கின்ற பெயர்களும் சரியாக அமைந்துள்ளது. அந்த அமைப்பு பெயரின் அமைப்பு பிரகாரம் தான் ஜாதக பலன் என்பது பெயரின் அமைப்பு போல. அடுத்தது பொன்குயிலுக்கு 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய எண்ணிகள் 2, 6, 3, 3, 7, 1 இதெல்லாம் கூட்டாக 15. அதனுடைய விதி என்பது 6. அப்போ பொன்குயிலுக்கு விதியின் 6. அதனால் பொன்குயிலோட விதியின் 6ஆம் இடத்து பலன் வருகின்றது. அடுத்த கருங்குயிலுக்கு 6 எழுத்து. அந்த 6 எழுத்துக்குரிய எண்ணிலும் 1, 5, 8, 3, 3, 1 இதெல்லாம் கூட்டாக 21. அதோட விதி என்பது 3. அப்போ கருங்குயிலோட விதியின் 3. அடுத்ததாக வெண்காகத்துக்கு 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய எண்ணு 8, 3, 8, 1, 7 இதெல்லாம் கூட்டாக 27. அது கிரகத்தை கழிச்சிட்டாக்கா 9 வெண்காகத்துடைய விதியின் 9. வெண்காகம் மட்டும் 9ஆவோட பாக்கி சார்ந்து அமைந்துள்ளது. அடுத்ததாக கருங்காகத்துக்கு 6 எழுத்து. அந்த 6 எழுத்துக்குரிய எண்ணு 1, 5, 8, 8, 1, 7 இதெல்லாம் கூட்டாக 30. அதோடைய விதி என்பது 3. கருங்காகத்துடைய விதியின் 3. பாருங்கள், கருங்குயில் 3ஆம் இடம், வெண்காகம் 9ஆம் இடம், கருங்காகம் 3ஆம் இடம். 3ஆம் இடத்து நம்பர் வந்துச்சுன்னா கருங்காகம். வெள்ளைக்காக வந்துச்சுன்னா அது 9ஆம் இடம். அதனால் ஜாதக பலன் என்பது வார்த்தை அடிப்படையில் அமைந்துள்ளது. அடுத்ததாக நிறுதி மூளைக்கு 5 எழுத்துக்கள். அந்த 5 எழுத்துக்குரிய எண்ணிலும் 9, 5, 8, 1, 8 இதெல்லாம் கூட்டாக 31. அதோடைய விதி என்பது 4. அப்போ நிறுதி மூலையோட விதியின் 4. 4ஆம் இடத்து பலன் நிறுதி மூலை வருகிறது. அடுத்ததாக குபேர மூலைக்கு 6 எழுத்து. அந்த 6 எழுத்துக்குரிய எண்ணும் 3, 1, 3, 6, 1, 8 இதெல்லாம் கூட 22. அதோடைய விதி என்பது 4. அப்போ குபேர மூலை என்பதற்கு விதியின் 4. அடுத்தது சனி மூலைக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்களும் 3, 1, 1, 8 இதெல்லாம் கூட்டாக 13. அதோடைய விதி என்பது 4. அப்போ சனி மூலையுடைய விதியின் 4. குபேரன் மூளைக்கும் விதியின் 4, சனி மூளைக்கும் விதியின் 4. அடுத்ததாக பருந்துக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்ணிலும் 9, 5, 5, 9 இதெல்லாம் கூட்டாக 28. அது கிரகத்தை கழிச்சிட்டாக மீதி 1. அப்போ பருந்தோட விதியின் 1. அடுத்தது கருடனுக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்ணு 1, 5, 5, 6 இதெல்லாம் கூட்டாக 17. அதனுடைய விதி என்பது 8. கருடன் 8ஆம் இடத்து பலனாக அமைந்துள்ளது. பருந்து 1ஆம் இடத்து பலனாக அமைந்துள்ளது. அடுத்தது ஜடாயு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண்ணிலும் 3, 3, 4 இதெல்லாம் கூட்டாக 10. அதோடைய விதி என்பது 1. இப்போ ஜடாய்க்கு விதியின் 1. அடுத்தது
தொட்டிலுக்கு வந்து 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்கள் 9, 2, 6, 1 இதெல்லாம் கூட்டா 20. அதனுடைய விதி என்பது 2. அப்போ தொட்டிலுக்கு வந்து விதி எண் 2ஆம் இடம். தொட்டில் குழந்தை என்று சொல்லக்கூடிய வார்த்தை தான் தொட்டில்னு எழுதியிருக்கேன். ஆனால் தொட்டிலுக்கு 4 எழுத்து. 4 எழுத்துக்குரிய எண்கள் 9, 2, 6, 1 இதெல்லாம் கூட்டாக்க 20. அதனுடைய விதி என்பது 2. தொட்டில் குழந்தை என்ற ஒரு வார்த்தைக்கு விதி எண் 9. அப்போது தொட்டில் குழந்தை என்ற ஒரு எண்கிணம் 9, 2, 6, 1 3, 6, 5, 2 இதெல்லாம் கூட்டாக 36. அதனுடைய விதி என்பது 1. அப்போ தொட்டில் குழந்தை என்ற ஒரு வார்த்தைக்கு விதி எண் 9. தொட்டில் குழந்தை அதுக்குரிய எண்கிதம் 9, 2, 6, 1 3, 6, 5, 2 இதெல்லாம் கூட்டா 36. அது கிரகத்தை கழிச்சிட்டாக மீதி 9. அடுத்ததாக வந்து திரவம். திரவத்துக்கு 4 எழுத்துக்கள். அந்த 4 எழுத்துக்குரிய எண்கள் 8, 3, 5, 3 இதெல்லாம் கூட்டாக 23. அதனுடைய விதி என்பது 5. அப்போ 5ஆம் இடத்தில் வருகிறது திரவம். திரவத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சக்தி 5வது விதி எண்ணுக்கு உள்ளது. அப்போ திரவம் என்ற ஒரு வார்த்தைக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்ணிடம் 8, 3, 5, 7 இதெல்லாம் கூட்டாக 23. அதனுடைய விதி என்பது 5. அப்போ திரவத்துக்கு வந்து விதி எண் 5. அடுத்து வந்து திராகத்துக்கு வந்து 4 எழுத்துக்கள். அந்த 4 எழுத்துக்குரிய எண்களிடம் 8, 1, 1, 7 இதெல்லாம் கூட்டாக 17. அதனுடைய விதி என்பது 8. அப்போ திராகத்தினுடைய விதி எண் 8. அடுத்ததாக வந்து சீமாட்டிக்கு 4 எழுத்து. 4 எழுத்துக்குரிய எண்கிறது 2, 8, 2, 8 இதெல்லாம் கூட்டாக 18. அதனுடைய விதி என்பது 9. சீமாட்டியோட விதி எண் 9. அடுத்ததாக வந்து கொட்டமுத்துக்கு வந்து 6 எழுத்து. அந்த 6 எழுத்துக்குரிய எண் 3, 2, 5, 3, 4, 9 இதெல்லாம் கூட்டாக 26. அதோடைய விதி என்பது 8. அப்போ கொட்டமுத்தோட விதி எண் 8. அடுத்ததாக வந்து துவரைக்கு 3 எழுத்துக்கள். அந்த 3 எழுத்துக்குரிய எண் 9, 5, 7 இதெல்லாம் கூட்டாக 21. அதோடைய விதி என்பது 3. அப்போ துவரைக்கு 3ஆம் எழுத்து பலன் வருகின்றது. அடுத்ததாக வந்து உளுந்துக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்களும் 3, 9, 5, 9 இதெல்லாம் கூட்டாக 26. அதோடைய விதி என்பது 8. அப்போ உளுந்து வந்து 8ஆம் எழுத்து பலன் 8வது விதி எண்ணில் வருகிறது. அடுத்ததாக வந்து மிகைப்படுத்தி என்ற ஒரு வார்த்தை வருகிறது. மிகைப்படுத்துறது சாதாரண முறை சொல்லக்கூடாது, மிகைப்படுத்தி பேசுறது. அதான் மிகைப்படுத்தி அப்படி என்ற ஒரு வார்த்தைக்கு வந்து 6 எழுத்து. அந்த 6 எழுத்துக்குரிய எண்கள் 2, 5, 9, 7, 4, 8 இதெல்லாம் கூட்டாக 35. அதனுடைய விதி என்பது 8. அப்போ வந்து மிகைப்படுத்தி என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு விதி எண் 8. அடுத்த உரையாடலுக்கு வந்து 5 எழுத்துக்கள். அந்த 5 எழுத்துக்கு உண்டான எண்களும் 3, 7, 9, 5, 1 இதெல்லாம் கூட்டாக 25. அதனுடைய விதி என்பது 7. அப்போ உரையாடலுக்கு வந்து விதி எண் 7. அடுத்தது வந்து இப்போ உரைக்க என்ற ஒரு வார்த்தைக்கு வந்து 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்கள் 3, 7, 7, 1 இதெல்லாம் கூட்டாக 18. அதனுடைய விதி என்பது 9. அப்போ உரைக்க என்று சொல் வந்து விதி எண் 9ஆம் இடத்து பலன். அடுத்ததாக வந்து கேழ்வரகுக்கு வந்து 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய எண்களிடம் 2, 3, 5, 3, 3 இதெல்லாம் கூட்டாக 16. அதோடைய விதி என்பது 7. கேழ்வரகு இதெல்லாம் இல்லை. கேழ்வரகு விதைக்கிறதெல்லாம் இப்போ இல்லை. ஆனால் கேழ்வரகோட விதி எண் 7. அப்போ வாயுமூலைக்கு வந்து 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்கள் 3, 4, 1, 8 இதெல்லாம் கூட்டாக 16. அதோடைய விதி என்பது 7. வாயுமூலையோட விதி எண் 7. அக்னிமூலைக்கு வந்து 5 எழுத்துக்கள். அந்த 5 எழுத்துக்குரிய எண்கள் 1, 7, 1, 1, 8 இதெல்லாம் கூட்டாக 18. அது விதி எண் 9. அக்னிமூலை 9வது விதி எண்ணாக வருகிறது. இதான் வாயுமூலையோட விதி எண் 7. அக்னிமூலையோட விதி எண் 9. கேழ்வரகோட விதி எண் 7. ஆனால் ஜாதகம் என்பது ஒரு வார்த்தை அடிப்படையிலே அமைந்துள்ளது. அதைத்தான் இப்போ நான் சொல்லப்பட்டது தான் முன்னோர்கள் வந்து முன்னோர்கள் அமைச்சிருக்காங்க. அவங்க முன்னோர்கள் அமைச்சது தான் நான் என்னுடைய எண்களில் சொல்லப்படுகிறது. ஆனால் வார்த்தை அடிப்படை ஜாதக பலன் அனைவரும் கேட்டுக்கொண்டிருங்க. இதுக்கு வந்து அனைத்து மக்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியம் திருஞான சமுத்திரம். நன்றி, வணக்கம்.